ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தங்க நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு. நீங்கள் இந்தியன் பேங்க்கில் வாங்கியிருக்கலாம், கனரா பேங்க்கில் வாங்கியிருக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கியிருக்கலாம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வாங்கியிருக்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பு அனைத்து வங்கிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்பு என்றதை பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு லோன் வாங்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே கூட சொல்லலாம். எதனாலனா இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சார்? மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டு. நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்கள் நகையை மீட்டுக்கொள்ள முடியுன்ற மாதிரி ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை எப்படி நம்ம பயன்படுத்துவது, அதுவும் இல்லாமல் புதிய ரூட்கள் என்னென்ன ரூல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு தங்க நகை கடனும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏப்ரல் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு வங்கி கணக்கு முடிவு நாள் மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு வங்கியில் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கிறாங்க. எதனால் நகைக்கடன் அதிகமாக வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்க நகை மதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருப்பதனால நகைக்கடன் வாங்குவவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் வங்கியில் தான் நகைக்கடன் வைக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா வங்கியில் தான் குறைந்த வட்டியில் கொடுக்குறாங்க. அதுவே என்சிபிஐ ப்ரைவேட் கோல்டு லோன்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ் ஆகட்டும், அர்டிகா கோல்டு ஆகட்டும், அவங்களாம் நகைக்கடன் வாங்குறாங்கன்னா அதிகமான பணம் கொடுத்தாலும் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய வங்கிகளுக்கு மட்டும் இந்த நகைக்கடனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நகைக்கடனில் பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மந்த்லி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணால் உங்கள் நகையை நீங்களே மீட்டுக்கொள்ள முடியுன்ற மாதிரி ஆப்ஷன். எதனாலனா நகையை வைக்கிறாங்க, நகையை வச்சுட்டு அதை கட்ட முடியாது, மொத்தமாக தான் கட்டணும், இல்லைனா பாதி அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கட்ட முடியாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நகை மீட்கப்படாத பட்சத்தில் நகையை ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும்போது சரியான முறையில் அந்த நகை கடன் வைத்தவர்களுக்கு சரியான முறையில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பதில்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது சரியான முறையில் இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுனால நகை பார்த்தீங்கன்னாக்கா ஏலம் விடுத்தே அவங்களுக்குள்ளேயே வச்சு அவங்களே எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இது நகை கடன் வைத்தவர்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவங்க முன்னணியில் தான் நீங்கள் நகைக்கடனை, அதாவது நகையை ஏலம் விடும்போது அவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது அவர்களுக்கு தெரியாமல் நகையை விற்றாலோ அல்லது ஏலம் விட்டாலோ உங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் வங்கிகளுக்கு சொல்லியிருக்காங்க. தனியார் துறை வங்கியான சிட்டி யூனியன் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, எல்லா பேங்க்குக்கும் இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட் பேங்க், இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லோன் வாங்குறது மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இஎம்ஐ மெத்தடில் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 20,000 கோல்டு வச்சுருக்கேன் சார், எனக்கு வட்டி ஒரு வருஷத்துக்கு வட்டி போட்டு 23,000 கட்டணும் சார். நீங்கள் ஒரு வருஷமாக கட்டுறீங்கன்னா 23,000 கட்டணும். அப்போ மாதம் எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதத்துக்கு 2,000 பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து மாதம் 2,000 கட்டினீங்கன்னாக்கா உங்கள் லோனை, அதாவது கோல்டை எடுத்துக்கணும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 2,000 நீங்கள் கோல்டை மீட் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்திருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் கோல்டு மீட்கும் பட்சத்தில் அந்த டேட்டு முடிஞ்சு நீங்கள் கட்டிட்டீங்க, அமௌண்ட்டு கட்டிட்டீங்க, ஆனால் கோல்டு 2 நாள் ஆடிட்டிங்கில் இருக்குது சார், 3 நாள் ஆடிட்டிங் இருக்குன்னா ஒரு நாள் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களோட நகையை அவங்கக்கிட்ட கொடுத்தாகணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவங்க கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 5,000 ஃபைன் போடுவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். கால அவகாசம் நீட்டிக்கப்படுமான்றது தெரியல, அதுக்கான அறிவிப்பு இன்னும் வரலை. கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்பு வந்தாலும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.